அது சும்மா வெளியே போயிருந்தேன். நான் போகும்போதே கேட்டேன், என்கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்பிட்டீங்க. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. வெண்ணிலா, நீயாவது சொல்லு, மாமாவை எங்க பார்த்த? ஆ, நான் எங்கேயும் பார்க்கல. சார் தான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதான் அப்படியே கூட்டிட்டு வந்தேன். ஆமா ஸ்ரீஜா, நான் எங்கேயும் போகல. ஆ, நீங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்க. எனக்கு பயமா வேற இருந்துச்சு மாமா, அதான் கேட்டேன். என்ன மாமா நெத்தியில காயம்? அது அது ஒண்ணும் இல்ல, நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். போய் சொல்லாதீங்க, எதையும் மறைக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? எனக்கு போன் வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லை. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. மாமா சொல்லுங்க. ஐயோ எதுவும் இல்ல ஸ்ரீஜா. வெண்ணிலா, நீயாவது சொல்லு. அது வந்து அதான் நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. மாமா என்கிட்ட சொல்லுங்க, மறைக்காதீங்க. அது அது வந்து இவ்ளோ நடந்திருக்கு. இதனாலதான் நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஒருவேளை குழந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்துச்சுன்னா மாரிக்கு என்ன மாமா பதில் சொல்ல முடியும்? அவளால இத தாங்கிக்க முடியுமா? நீ எதுவும் சொல்லாத. மாரிக்கு எதுவும் தெரிய வேண்டாம், சரியா? குழந்தைக்கு பசியா இருக்கும், நீ போய் பால் ரெடி பண்ண போ.